அண்ணா புது சைக்கிள் டபுள்ஸ் போலாம் வரீங்களா? நான் உட்கார்ந்தா உடஞ்சிடும், நீ ஓட்டுப்பா. அண்ணே என் பப்பி எப்படி இருக்கு? அண்ணா கேட்ச் புது பால் எப்படி இருக்கு? என்ன இது, யார் வாங்கி கொடுத்துருக்கோம்? மணி ஏதுமா சாக்லேட் யார் வாங்கி கொடுத்தா? அங்கிள் வாங்கி கொடுத்தார். தாடி அங்கிளா? இல்ல, ஓல்ட் அங்கிள். தாத்தாஜி, இந்த பேபியை மனசுல வச்சுட்டு எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்களே, தேங்க்யூ. பிரபு நல்லா இருக்கியா கண்ணு? எந்திரிங்க பிரபு. அட முதல்ல எந்திரிங்க. பிரபு பெருசு திட்டாத, எனக்கு பெரியம்மா பாட்டில் வாங்கி. சும்மா இருக்கியா? எவ்வளவு தடவை சொல்றது வந்து எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு? பசங்களுக்கு என்ன வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும். ஆமா, எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு? நீ வேறு நான் வேறுன்னு என்னால பிரிச்சுக்க முடியலப்பா. இந்த பாசம் 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போச்சு? எங்க அப்பா என்ன பண்ணாரு? கொலை பண்ணாரா இல்ல கொலை அடிச்சாரா? ஜஸ்ட் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஏதோ பெருசா கௌரவ கீரம் துரத்தி விட்டீங்க. என் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல போனப்போ நான் தனியா தானே கிடந்தேன். அப்ப பார்க்க வரல நீங்க? என்ன மன்னிச்சிருப்பா, போனது போகட்டும். ஆனா இனிமே ஒன்ன பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. நான் தான் வேணான்னு சொல்றேனே. ஏன் மறுபடியும் வந்து தொலை பண்றீங்க? உங்களுக்கு சூடு சொல்றேன் இல்லையா? ஆசத்துக்கு முன்னால எல்லாம் தோத்து போச்சப்பா. நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். ஆனா உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்காங்க? ஊட்டியில நமக்கு பெரிய வீடு இருக்குது. இந்த குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அங்க வந்து வீட்டை கொஞ்சம் கலகலன்னு ஆக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்துட்டு நீ என்னப்பா பண்ற? அது ஏன் இஷ்டம். ஆனா ஒண்ணு, இனிமே உங்க மூஞ்சில முடிக்க நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு இங்க வராதீங்க. அவுட். ஐயோ, நான் இங்கே இருக்கேன். குழப்பம் பெருசு நாங்க பாட்டில். பிரபு, தாத்தாவு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க நீ தெரிஞ்சுக்கல. இதெல்லாம் சொல்றதுக்கும் கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கு மணி. சின்ன வயசுல யாருமே இல்லாம அனாதையா வளர்றது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அந்த கஷ்டத்தை இந்த வயசுலயே வந்தாலும் புரிஞ்சுக்கிட்டோம், புத்தி வரும். ஆமா, 74வது வயசுல அதனால எல்கேஜில சேர்த்து நீ பாடம் நடத்த போறியா? என்ன அர்த்தம் பேசிட்டு இருக்க? அவர் மேல இருக்கிற கோபத்துல இந்த குழந்தைய அப்ப கஷ்டப்படுத்துற. என்ன கஷ்டப்படுத்துறோம்? இவ்வளவு நாள் நம்ம செய்யலையா? நான் பட்ட கஷ்டத்தை யாருமே இல்ல இந்த பசங்க போடக்கூடாதுன்னு தானே இவ்வளத்தையும் செய்யறோம். என்னத்தை செய்யறோம்? எந்த பெரிய சாதனை டெய்லி நியூஸ் பேப்பரை பார்த்து பெயிண்டிங் வைக்கிறதுக்குள்ள மண்டை காஞ்சு போயிருது. அதை விட அதே பாடி கண்டிஷன்ல நம்ம கிட்ட ஒரு பெருசு இருக்கு ப்ராப்பர்ட்டியோட. பேசாம ஊட்டியில போய் செட்டில் ஆயிடலாம்பா. கோயம்புத்தூர் கிளைமேட் நம்ம பாடிக்கு ஒத்து வரல. ஏன்னா சிரிச்சுங்களா, நம்மள ஊட்டி போயிடலாமா? சும்மா இருக்கடா. இத பாரு, எதை பத்தி வேணாலும் பேசுப்பா, இதை விட்டுரு. சரி, நான் விட்டுருவோம்பா. ஆனா வீட்டுக்கார விட மாட்டேன், வாடகைக்கு மளிகை கடைக்கார விட மாட்டேன். இந்த நொரநாட்டியெல்லாம் நமக்கும் தெரியும் மணி. ஐயா, தம்பி வந்துட்டாருங்க. அப்பா வருஷனுங்களாமே. ஆமாப்பா, எனக்கு போற நேரம் வந்தாச்சு. ஏன்பா இப்படி இல்ல பேசுறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு நல்ல வாழ்க்கை தான்ப்பா வாழ்ந்தேன். ஆனா இப்பதான் மனசுல ஒரு சின்ன குறை இருக்கு. என்னது? எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. ஊட்டியில் இருக்காங்களா அத்தை? அவங்களா? ஆமாப்பா, அவ கல்யாணத்தப்போ ஒரு சின்ன பிரச்சனைனால மாப்பிள்ளை கிட்ட நான் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டேன். அப்ப பிரிஞ்சதுதான்ப்பா நம்ம 2 குடும்பமும். அதை நினைச்சதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? உங்க அத்தைக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கா. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாள்னா நம்ம 2 குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும். எனக்காக இதை செய்வியாப்பா? கண்டிப்பா செய்வேன்பா. என்ன சொல்ற? ஆமா மாமா, இத்தனை வருஷமா பிரிஞ்சிருக்கிற நம்ம 2 குடும்பம் ஒன்னா சேரணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. அதனால உங்க பொண்ணு பூஜா எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும். எந்திரி மாமா. எந்திரின்னு சொல்றல, நீ சும்மா ரெடி. அன்னைக்கு உங்க அப்பனால பட்ட அவமானத்தை நான் எத்தனை வருஷமானாலும் மறக்க மாட்டேன். மாமா, நடந்ததெல்லாம் போகட்டும். எங்களுக்கு என்ன குறைச்சல்? உங்களுக்கு மேல சொத்து இல்லையா, அந்தஸ்து இல்லையா? இல்ல எல்லாத்தையும் இருக்கட்டும். என் பொண்ணை யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ஆனா உங்க வீட்டுக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேன். மாமா, மானம் மரியாதைங்கிறது எங்க கிராமத்துக்காரங்களுக்கு உசிரவடை பெருசு. ஆனா அதெல்லாம் பார்க்காம உங்க வீட்டு படியேறி பொண்ணு கேட்க வந்த எதுக்குன்னா, உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு எங்க அப்பா ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காகத்தான். இன்னைக்கு இது உறவு வேணாம்னு நீங்க தூக்கி எறிஞ்சிடலாம். ஆனா சொந்தம் தான் கடைசி வரைக்கும் கூடி இருக்குன்னு ஒரு நாள் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. வரேன் மாமா. அம்மா பார்த்தாங்களோ பார்க்கலையோ எதுக்கும் ஸ்டைலா நின்றுருவோம். தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா? தனியாவா? நீங்க வேற. நான் என் மனசு பிடிச்சவங்களோட பேசிட்டு இருக்கேனே.
ஏங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க தனியா? நான் இங்க தனியா இருக்கேன். பின்ன என் மனசுக்கு பிடிச்சவரோட பேசிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் சேமுங்க. யாருங்க அந்த அதிர்ஷ்டசாலி? முதல்ல நீங்க சொல்லுங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்க தான் சொல்லணும். இந்த கதையெல்லாம் வேணாம், முதல்ல நீங்க சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம். பூ தலைய போட்டு பாத்துருவோம். ஓகே. பூல் தானா தலைவல் தான் நீங்க? ஆனா நீங்களே பிடிச்சிட்டீங்க. நமக்கு தோத்தா பயங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த அழுகிற ஆட்டெல்லாம் வேணாம், நீங்க தான் சொல்லணும். அட போங்க, என்ன சொல்றது நீங்க வேற. உங்க மனசுல யாரு இருக்கா? என்னங்க, அட்லீஸ்ட் எங்க இருக்கானாவது சொல்லுங்க. எங்கன்னு சொல்றது? மேல கீழே உள்ள வெளிய அங்க இங்க தூரத்துல பக்கத்துல கூட இருக்காங்க. ஏங்க சுத்தி வளைச்சு பேசாதீங்க, எங்க இருக்கா? இங்கதான் இருக்கா. இங்கயா? எங்க? அவளை நீங்க பாக்கணுமா? கிட்ட வந்து என் கண்ணை பாருங்க, அவ தெரிவா. அவ தெரிஞ்சாங்களா? என் மனசுல இருக்கிறவங்கள பத்தி சொல்லிட்டேன், உங்க ஆளை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. அவரை பாக்கணும்னா இங்க வாங்க, என் கண்ணுக்குள்ள பாருங்க, அவர் தெரிவாரு. என்னப்பா கூட்டு குடும்பமே ஒரு டைப்பா இருக்கும் போல இருக்க. என்னப்பா தனியா பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? இல்லப்பா, நம்ம பூஜா இல்ல ஆமா வந்துச்சு. சரி, நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்படி பேச்சுவாக்குல நான் என் லவ் பத்தி சொன்னேன். யாருன்னு கேட்டா சரி, என் கண்ணப்பாரு தெரியும்னு சொன்னேன். பார்த்தா கேக்க பக்கன்னு சிரிச்சா குடுக்குடுன்னு ஓட்டாப்பா. பிரபு கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன எதுக்கு? யோ ஒரு முட்டை தான் அவங்க வந்தோம், நீ முழு கோழி வாங்கிட்டு என்ன இடம் என்ன அர்த்தம்? என்னமா நீ சொல்ற? என்ன சொல்றேன்? இப்போ உங்க இடம் நான் பார்த்தா நான் தானே தெரிவேன், அவ பார்த்தானே அவ தானே தெரியுவா. அப்ப நீ அவளை லவ் பண்ணி நினைக்கிறதா லாஜிக்கே? ஐயோ சிச்சி மணி, நான் அந்த சென்ஸ்ல சொல்ல மணி. நீ எந்த சென்ஸ்ல சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் வந்ததுல இருந்து அவளை பார்த்துட்டு இருக்கேன். அவ உன்னை சின்சியரா லவ் பண்றா, நீ அவளை கல்யாணம் பண்றதா நியாயம். ஐயோ மணி விளையாடாதீங்க. நான் என் மனசுல இன்னொருத்தைய நினைச்சிட்டு இருக்கேன், இவ்வளவு போய் கல்யாணம் அதெல்லாம் முடியவே முடியாது. ஏப்பா மனசுல ஒருத்தி நினைச்சிருக்கேன்னு சொல்ற, அவ யாரு என்ன விவரம் எங்க இருக்கா எதுவுமே தெரியாது. இது பார் பிரபு, உனக்கு இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை அமையாது, பேசாம விளைய கல்யாணம் பண்ணிக்க. இல்ல மணி, என்னால அவளை மறக்க முடியாது. ஆமாப்பா, உன்னால யாருன்னே தெரியாது இவளை மறக்க முடியாது. ஆனா உன்னைய நம்பிட்டு இருக்குமே, என்னையும் அந்த 6 குழந்தைகளையும் முடிஞ்சா நீ மறந்துக்க. என்னம்மா சொல்ற? நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது பிரபுவியா? ஆமா அத்தை, அவர் மனசுல நான் இருக்கிறது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட். அப்ப பிரபு இருந்து நம்ம வீட்டு மாப்பிள்ள. என்னது அந்த சின்னதாடியா? அவன் யாரு என்னன்னு கேக்குறது இல்லையா? எங்கிருந்தோ வந்தவனுக்காக நம்ம வீட்டு மகாலட்சுமியை கொடுக்கறதா? ஏன் நான் ஒருத்தங்க இல்ல முறைமாமன்? வளையாபதி கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? பிரபுவே சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுக்காரர் தான் தோல்ல போட்டு வளர்த்தாரு. அதுல இருந்து தெரியல பிரபு யாருன்னு. நீ என்னம்மா, அவன் சின்ன பையன், அவன்கிட்ட போய் வாயை கொடுத்துக்கிட்டு நான் இன்னைக்கே போய் பிரபு கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். வேறாப்பா, நீ யாருக்காக உன்னுடைய சந்தோஷத்தை விட்டு கொடுக்க வேணாம். அந்த குழந்தைங்களாம் பிறக்கும் போது ராஜா வீட்டுல பிறந்தது, அனாதையா பிறந்தது. ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி சேர்த்து விட்டோம்னா பொழைச்சு போகுது. ஏன் இப்ப என்ன ஆச்சு? இப்போ இந்த வீட்டுக்கு நாம எதுக்கு வந்தோம்? பூஜாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த சொத்தை பூரா ஏமாத்தி நமக்கு வா இல்லையே. வந்த இடத்துல பூஜா உனக்கு காதலிக்கிற, அது உண்மையில தப்பு. அதை விட்டு எவ்வளவு ஒருத்தி நினைச்சு கனவு கண்டிருக்க? நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீ கனவு கண்டிருக்க அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கும் என்ன நினைச்சியா? அப்படி பூஜாவுக்கு என்னதாப்பா குறைச்சல்? இது பார், இந்த கல்யாணம் வேண்டாம்னா எதுவுமே வேண்டாம். போலீஸ் போன் பண்ணு, நான் உள்ள போயிடுவோம். குழந்தைங்க நடத்த நிக்கட்டும். மாப்பிள்ள மாப்பிள்ள, நீங்க எங்கேயா இருக்கீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? பூஜா எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு, ரொம்ப சந்தோஷம். அந்த விஷயத்தை உங்க வாயிலான நீங்களும் சொல்லிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு நாள் பாத்துருவேன். ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்களே தேதியை குறிச்சிடுங்க. வெரி குட். கைய கொடுங்க. அதையே மடக்கி வச்சிருக்கீங்க, நீயும் குடிப்பா. இதை இப்பவே போய் பூஜா கிட்ட சொல்லிடுறேன்.